நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில் ஒரு புது கார்டன் ஸ்டோர் ஓப்பனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம சேனலில் நம்ம செய்யக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாமே அப்படியே அதே அளவுகளில் செஞ்சு சேல் பண்ணக்கூடிய HYO ஃபார்ம்ஸ் தான். இவங்களுடைய வெப்சைட்டும் நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திறந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஷாப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே இந்த Hyofarms இந்தியாவோட கார்டன் ஸ்டோர் எங்கே இருக்குது, அந்த ஸ்டோரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன வேலையெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்களுடைய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நாவலூரில் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் வந்து அட்ரஸ் தேடி அலைய வேண்டியதில்லை, கூகுள் லொக்கேஷன் வச்சு ஈஸியாக நம்ம ஷாப்பை ரீச் பண்ணிடலாம். இவங்களுடைய ஷாப்போடைய கூகுள் லொக்கேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள். 6 மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய வெப்சைட்டை நம்ம திறந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடையை ஓப்பனிங் பண்ணுறதுக்கும் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நம்மளும் போயிட்டு கார்டன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். சரி, இவங்க ஷாப்பில் போய்ட்டு ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாண்டாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏபிஎஸ் பைப்பை வச்சு ஷாப்புக்கு ஃபுல்லாக ரேக் பண்ணியிருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ஸ்டாண்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே ஏபிஎஸ் பைப் தான். எப்போ வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் நம்ம ஈஸியாக மாற்றி அமைச்சிக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரேக் எல்லாமே கூட அந்த ஏபிஎஸ் பைப்பை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இவங்க ஸ்டோரை விசிட் பண்ணாலே இந்த நம்ம ஏபிஎஸ் பைப்பெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு தேவையான ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம சேனலில் டிசைன் பண்ணக்கூடிய 5G மாடல் 10G மாடல் ரெக்டாங்குலர் க்ரோ பேக் ஸ்டெப்ஸு ஹேங்கிங் ஸ்டாண்டு இந்த மாதிரி பல வகையான ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடிமேடாகவே கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸாக ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கேட்டாலும் இங்கே பைப்பு கிளாம்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பிளான் பண்ணி கட் பண்ணி தருவாங்க. 1-2 ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு உடனே கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, க்ரோ பேக்கு தேவையான மெட்டீரியல், அதாவது க்ரோ பேக் நிரப்புறதுக்கு தேவையான மண்புழு உரம், கோகோ பிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உங்களுடைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இண்டோர் பார்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. எஃப்ஆர்பி பார்ட்ஸு, பிளாஸ்டிக் பார்ட்ஸு, செராமிக் பார்ட்ஸு, அந்த மாதிரி அழகான சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்கள், பூச்சி விரட்டிகள் இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்களுடைய பூச்சி விரட்டிகள், பயிருக்கு எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. கார்டனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய கஸ்டமைஸ்டு ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அக்சசரிஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரேயர்ஸை ரெடிமேடாகவும் சேல் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்ப்ரேயருக்கு தேவையான அக்சசரிஸும் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த ஷாப் விசிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நேரில் போகலாம். நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரேயர் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்ப்ரேயரை டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் டெமோ பார்த்துட்டு எந்த ஸ்ப்ரேயர் வேணும், உங்கள் தோட்டத்துக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஸ்ப்ரேயர் வச்சுருக்கீங்க, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதை எங்களால் சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பழைய ஸ்ப்ரேயரை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த ஹியோஃபார்ம்ஸோடைய ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். அப்படி விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய ஷாப்புடைய கூகுள் லொக்கேஷனும் இவங்களுடைய வெப்சைட் அட்ரஸும் இவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.